சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்ட இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர், எஸ்ஐ பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட போலீசார் 9 பேருக்கான தண்டனை விவரங்கள் மார்ச் 30 அறிவிக்கப்படும் என நீதிபதி முத்துக்குமரன் அறிவித்தார். மதுரை சிந்தாமணி அருகே கார் மீது பெட்ரோல் குண்டு வீசி 7 பேர் கொல்லப்பட்ட வழக்கில் 9 பேருமே குற்றவாளிகள் என கரூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 2012 தேவர் ஜெயந்திக்கு சென்று திரும்பிய போது கார் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது. புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொகுதி உடன்பாடு ஏற்பட்டுள்ளது. காங்கிரஸ் 16 தொகுதிகளிலும் திமுக 12 தொகுதிகளிலும் போட்டியிட தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் உறுதியானது. விசிக, இந்திய கம்யூனிஸ்ட் தலா 1 தொகுதிகளில் போட்டியிடுகின்றன. தமிழகம் வாழ வேண்டும் என்றால் திமுக வீழ வேண்டும் என கூறியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி, கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இதர கட்சிகளுக்குமான இடங்கள் மிக விரைவாக இறுதி செய்யப்படும் என தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திருத்தணியில் தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கினார். பிரச்சார வேனில் நின்றபடி முருகன் பாடலை பாடி பிரச்சாரத்தை துவங்கினார்.